ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சிக்கன் குழம்பு ஒன்று எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியான ரெசிபியும் கூட. இதுக்கு நான் ஒரு மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு சேர்த்துக்குங்க. அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலம், பிரியாணி இலை சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்குங்க. சின்ன வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம இதோடு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்குங்க. என்னென்ன தேவைன்னு நான் அதில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம சிக்கனை மசாலா தூள், மஞ்சள் தூள், உப்புத்தூள், மிளகாய்த்தூள் தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். அந்த சிக்கனை நம்ம இந்த எண்ணெயில் போட்டுக்க போகிறோம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிற இந்த எண்ணெயில் நம்ம இந்த சிக்கனை போட்டுக்கலாம். இதில் ஏற்கனவே நான் மிளகாய்த்தூளும், மசாலா தூளும், மஞ்சள் தூளும், மிளகுத்தூளும், உப்புத்தூளும் போட்டு பெரட்டி வச்சுருந்தேன். அதை நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன் அளவுக்கு சரி, உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ இதில் நம்ம சிக்கனை போட்டு பெரட்டணும் தானே, அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இது கூட பச்சை மிளகாவும் தேவையான அளவு தண்ணி போட்டுக்குங்க. போட்டுட்டு கருவேப்பில் கொஞ்சம் போட்டு நல்லா மூடி போட்டு வேக விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டு வச்சுக்குங்க. இதுக்கு நீங்கள் தேங்காய் பாலெல்லாம் ஊற்ற தேவையில்லை. தேங்காய் பால் போடாமலே இந்த குழம்ப வைக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு தேங்காய் பால் மாதிரி கொஞ்சம் நல்ல டேஸ்ட் ஒன்று வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காவை லைட்டாக வறுத்து அது கூடவே கசகசா, பெருஞ்சீரகத்தையும் வறுத்து அரைச்சி போட்டாலும் குழம்பு நல்லா திக்காக வந்துடும். இப்போ பாருங்கள், இதை நம்ம நல்லா மூடி போட்டு வேக வச்சுருவோம். சிக்கன் இப்போ நல்லா ஓரளவு வெந்திருக்கு. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்துக்குங்க சிக்கனில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு. அப்படி பார்த்தாட்டி நீங்கள் தேவையான அளவு உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிப்பியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். சிக்கன் குழம்பு ரெடி ஆயாச்சு. தேங்க்யூ.